உளவுத்துறை அதை பற்றி ஏன் கண்காணிக்கல? காவல்துறை இது போன்ற விஷயங்களை சரி செய்வதற்கு ஏன் முயற்சி செய்யல? அதைவிட கொடுமை, நாங்கள் சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆட்சியில் தான் சாதிய படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது என்றால் ஐயா ஸ்டாலின் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது உண்மையாகவே இந்த சாதிய படுகொலைகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். ஏன்னா மத்திய அரசு சொல்லுகிறது ஆணவ படுகொலைக்கு தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மாநிலமும் கருத்து சொல்லுங்கள் என்று. இன்றைய தேதி வரை மத்திய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் எந்த கருத்தையும் ஐயா ஸ்டாலின் சொல்லலன்னா, அப்ப ஆணவ படுகொலை தவறு என்று ஒரு பக்கம் திமுக பேசுகிறது, இன்னொரு பக்கம் அதை தடுப்பதற்கு மத்திய அரசு சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதற்கு கருத்து சொல்வதற்கு கூட தயங்குகிறது என்று வேலூர் இப்ராஹிம் பாஜக தேசிய செயலாளர் சொன்ன, நீங்க அது பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவீங்க. திருமாவளவன் சொல்லுகிறார், தமிழக அரசு இப்படி செய்வது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, திமுக இப்படி செய்வது வருத்தம் அளிக்கிறது என்று. கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனே பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்பதை வெளிப்படையாக நெல்லையில் பேசியிருக்கிறார். இந்த உண்மையை ஸ்டாலின் புரிந்து கொண்டு பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்கிற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இயல்பான கோரிக்கை.